அனைவருக்கும் வணக்கம். நம்ம லடாக் எபிசோடு பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் 2 பேர் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தர் ஓரளவுக்கு ஓகே, நைட்டு ஒரு 9:10 மணி மேலே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, ரெக்கவர் ஆகிட்டார். இன்னொருத்தர் நைட் ஃபுல்லாக அட்மிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அவர் இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ நைட்டு தங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அங்கே ஒருத்தர் பார்த்து விட்டுட்டு போயிட்டு அடுத்து நம்ம ரூம் எடுத்து தங்க வேண்டியதாகிடுச்சு. ரூம் எடுத்துருக்கோம். சான்சகார் சிகுந்தலா கெஸ்ட் ஹவுஸ் படும் இந்த ஏரியாவில் தான் தங்கியிருந்தோம். 3500 ரெண்டு பேருக்கு. நைட்டு டிஃபனு, காலையில் டிஃபன் கொடுத்துட்றாங்க. இந்த பதும்ன்ற ஊர் லடாக் ஒரு பகுதியை சேர்ந்தது தான். அது இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. பார்க்கிங்லாம் இடம் இருக்குது. 4 பேருக்கு தங்கலாம் சொல்லிட்டு தாங்க ரூம் எடுத்தோம். 7000 ரூபாய் 4 பேருக்கு சேர்த்து. வெஜ்ஜு ஃபுட்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் கொடுத்துறாங்க. பெட்டு சூப்பராக இருக்குது. டாய்லெட் ஆல்சோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீன். ஹீட்ரு எல்லா இடத்துலையும் கம்பல்சரி. அடுத்த நாள் காலையில் ஒரு 10-10:30 மணிக்கு தாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த இன்னொருத்தர் ரெக்கவர் ஆகாமல் இருந்தார். டாக்டர் போய்ட்டு பார்க்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும், இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 92-93 வந்தது ஆக்சிஜன் லெவல். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அகைன் மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் கொடுத்து பார்த்துட்டாங்க. இன்கேஸ் நம்ம அடுத்து போகிற இடம் வந்து கார்கில் தான். கார்கிலோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு நாங்கள் கேட்கும்போது ஓரளவு நல்லா தான் இருக்கும், பட் வழியில் வந்து ஐஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குண்டான டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் பார்த்துட்டு ஒரு 12 மணிக்கு தான் கிளம்புனோம். உண்மையிலே இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப லக்கிங்க. ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. 10 பைசா செலவு கிடையாது. ரொம்ப நன்றி இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் ட்ரீட்மெண்ட் பார்த்த எல்லாருக்கும். இந்த சான்சகார் அங்கேருந்து கார்கில் கிளம்பிட்டோம். 230 கிலோமீட்ரு. ரோடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இடையில் ஒரு 30 கிலோமீட்டர் சரியில்லைன்னாங்க. நம்ம பிஎஸ்என்எல் போஸ்ட்பெய்டு சிம்மும் வாங்கணும், ஒர்க் ஆக மாட்டுது. ஜியோ பிரிய போஸ்ட்பெய்டு தான் நல்லா ஒர்க் ஆகுதுன்றாங்க எல்லோரும். போய்ட்டு கார்கில்ல வாங்கிப்போம். கொஞ்சம் அந்த ஹில்ஸில் கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்கிற இடம் இருக்குது. ஃபுல்லாக கிரவுண்ட் மாதிரி இருக்குது. சுற்றி அப்படியே நடுவில் 220 கிலோமீட்டரில் ரோடு வந்து ஒரு 80-100 கிலோமீட்டர் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேமேஜ் தான். இன்னும் மோசமாலாம் இருக்குது ரோடு. ரோடு போகிறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஜெல்லி மிஷினும் அடிக்கிறாங்க. 19 கிலோமீட்டர் தான் வந்துருக்கு. வழியில் ரோட்லேயே ஐஸ் இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுறோம். அப்படியே ஐஸ் மெல்ட் ஆகி போகுது பாருங்கள் தண்ணி. மேலே இருக்கிறதுலாம் ஓகே, கீழே இருக்கிற ரோட் டெம்பரேச்சருக்கு போய்ட்டுருக்கு. 14 டிகிரி இருக்குது டெம்பரேச்சரு. 14 டிகிரி செல்சியஸ். நல்லா அருமையாக இருக்குது. பேக்ரவுண்ட் சூப்பராக மலைங்க. சூப்பர்ப்பா. வழி ரோடெல்லாம் ஐஸு. நம்ம மணாலிலேருந்து வரும்போது மேலே சைடில் ஐஸ் பார்த்தோம். ஃபுல்லாக ரோட்டில் கிளியர் பண்ணியிருந்தாங்க. பட் இது ஹைவே ரோடுன்றதுனால அங்கேதான் கொஞ்சம் இருக்குது. பாருங்கள். ஐயோ ரோடு ஃபுல்லாக ஐஸ் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பாரு, இங்கே பாரு ஐஸ் கரையுது அப்படியே ஃபுல்லாக. இதில் போய் காலை வச்சோம்னாக்கா பள்ளம் இறங்கி வேண்டியது தான். தண்ணி அதான் மெல்ட் ஆகி நிற்கிது. நம்ம அங்கே பார்த்து அதை என்ஜாய் பண்ண முடியல ஐஸை. பட் இந்த ஐஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருக்குது. வெயிலும் அடிக்குது நல்லா. 13-12 டிகிரி. ரோட்டில் ஐஸ் இது கிட்டத்தில் நல்லா இருக்குது. இங்கே கூட நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக ஐஸுங்க கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா. ஸோ நல்லா 4 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா பனிச்சறுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பனிச்சறுக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இல்லை எங்ககிட்ட. பட் இருந்தாலுமே நம்ம துணி பேக்கிங் பண்ணுற கவர் வருது இல்லையா, அந்த கவர் வச்சு தான் இந்த ஸ்கேட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். 2 பேர் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களும் நல்லா ரெக்கவரி ஆகிட்டு அவங்களுமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக நல்ல ஒரு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா வெயில் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நல்லா இருக்குது. அந்த ப்ரீத்திங் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. வெயில் வந்து ஒரு 17 டிகிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த ஐஸ் வந்து அந்த இது தெரியல. ஸோ சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. எப்படி இந்த நான் இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி
நைட்டெல்லாம் அட்மிட் ஆகிட்டு பார்த்தவன் தான் இவன் தாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. இந்த கவர் வச்சாச்சா பாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அடுத்து கார்கில். பல நாடுகளுக்கு போய் நம்ம ஐஸ் பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு சிம்பிளாக இந்தியாவிலே பார்த்துடலாம். இந்த சீசன் வந்தோம்னா நவம்பர் டு ஏப்ரல் மே வரைக்கும் இந்த ஐஸ்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். இந்த ஐஸ் மேலே வந்து கார் நம்ம வீல் ஏற்றணும்னா அப்படியே ஐஸ் வந்து கல்லாட்டு இருக்குது. நம்ம அப்படியே நெசன்னு பார்த்தோம், கல் மாதிரியே இருக்குது ஐஸ். அந்த மாதிரி தான் ஏரியா இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஐஸில் வந்து ஒரு தடவை இல்லை பல முறை வந்து என்ஜாய் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 years ஒன்ஸ் வரணும். என்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷமே வேறு. ஆனால் இது வரணும்னு சொன்னால் அந்தளவுக்கு எல்லாத்தையும் சவாலை எதிர்கொண்டு தான் வரணும். இந்த ரோடு இருக்கிற ரோடு தண்ணி ரோட்டிலே கொட்டுது, வண்டியை நினைக்கலான்னு அங்கங்கே விழுந்துக்குது. மண் சரிவு தான் பாய், சரிவு தான். அங்கே கூட மண் சரிவாகி தான் தண்ணி உடஞ்சி கல் விழுந்துக்குது. பட் நினைக்க முடியாது, கல் மேலேயே தான் தண்ணி நிறைய மண் சரிவாகி. காசு, வேலை, குடும்பம், கஷ்டம் எது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே ஒரு 4 நாள் இந்த இடத்துக்கு வந்து போனோம்னா அது ஒரு தனி சுகம். இதுக்காக நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக எல்லாரும் யாரெல்லாம் வர முடியும் வாய்ப்பு அத்தனை பேரும் குடும்பத்தோடு வரலாம். எல்லாருமே வந்து இதை கண்டிப்பாக அனுபவிக்கணும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குது இப்படின்றதெல்லாம் வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே தெரியாது. நம்ம இப்படி போயிட்டு வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக உலக அதிசயத்தில் இது ஒரு அதிசயம் தான் சொல்லலாம். தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோ தூரம் கடைக்கோடிலேருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 3250 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 3165 கரெக்டாக சொன்னேன். அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே ஐஸ். கொஞ்சோடு அந்த போகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் அந்த தைரியம் மட்டும் இருந்துட்டா எந்த இடத்துக்கும் போயிட்டு வரலாம். ஹிந்தி தெரியாது. நாங்கள் வந்த 4 பேருக்குமே 4 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் ஹிந்தி தெரியும், ஒரு 30%. நம்ம ஒரு 50 வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வந்துட்டோம்னா அதுவே போதுமானது தான். சாப்பாடு எங்கே இருக்குது என்ன இருக்குது கேட்டோம்னா போதும். ரூமை பொறுத்த வரைக்கும் அதே போல் எங்கே வேணாலும் ரூம் கிடைக்குது. போயிட்டு பேசினா ரூம் ஈஸியாக கிடைக்குது. ரோட் சைடில் எல்லா இடத்துலையும் அந்த ஊர் ஷாப்பிங்கில் போகும்போது இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர வழியில் எங்கே வேணாலும் ரூம் எடுத்தாங்களாம். ரொம்ப காஸ்ட்லியாக எதுவுமே கிடையாது. 1000 ரூபா 1200 செலவு பண்ணாலே போதும். இந்த இடத்துல லாஸ்ட்டாக நாங்கள் தங்கினது 3500 2 பேருக்கு. ஓகே தான், 2 பேருக்கு நைட்டு ஃபுட்டு, காலையில் ஃபுட்டு கொடுத்துறோம். பட் இது ஒரு அது ஜங்ஷன் மாதிரி. அதை வந்து நைட்டு தங்கிட்டு காலையில் இதை வந்தால் தான் இந்த ரோடு என்ஜாய் பண்ண முடியும். இன்கேஸ் நான் ஸ்டாப்பாக அங்கேருந்து வரலான்னு நாங்கள் நைட்டு பார்த்தோம் கார்கில் ரோடு. பட்டு எல்லாருமே சொன்னாங்க போகாதீங்க, வேணாம், கொஞ்சம் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் கூட வந்தவரெலாம் போயிடல முடிஞ்சா அப்படின்னாங்க. அது என்ன காரணம் சூழ்நிலையே தெரில. கூட வந்தவர் உடம்பு சரியில்லாமல் அந்த ஒரு நைட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைனால எல்லாருமே தங்கிட்டோம். ஆகையினால் மறுநாள் காலையில் கிளம்பி வந்தோம். ஸோ ஃபுல்லாக இந்த வாய்ப்பு கிடைச்சிது பார்க்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு செயல நற்செயல் எல்லாம் நன்மைக்குன்ற மாதிரி தான். தமிழ் பேச்சாளர் சொல்வேந்தர் சுகிசிங் ஐயா அவர்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், ஹெல்த்து இருக்கும்போது நம்ம மனுஷங்க எல்லாரும் வெல்த்தை தேடி போவாங்க. வெல்த்தை தேடி சம்பாரித்து முடிச்சிட்ட பிறகு ஹெல்த்து வேணும்னு வெல்த்தை விற்று ஹெல்த்தை பார்ப்பாங்க. ரெண்டுமே முடியாத ஒன்று. வயசு இருக்கும்போது இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக வந்து எவ்வளோ பேர் நம்ம ஃபேமிலியோட எத்தனை பேர் வந்து பார்க்க முடியுமோ அத்தனை பேர் வந்து பார்க்கணும். இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது.
இங்கே வரணுன்னா நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு நல்ல பிளான் வரணுன்ற ஒரு மோட்டிவ் இருந்தால் போதும். கூகுள் மேப்பு இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் அது போதும். ஒரு ஜியோ போஸ்ட்பெய்டு சிம் இருந்தால் ரூட் மேப் பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் என்கிட்ட ரூட் மேப்பு இங்கே ஒர்க் ஆகலை. பிஎஸ்என்எல் போஸ்ட்பெய்டு எடுத்தோம், ஆனால் அது ஒர்க் ஆகலை. பட் இதுதான் ரோடுன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்கோம். கரெக்டாக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து நிறைய பேர் டூரிஸ்ட் வராங்க, பைக்கர்ஸு ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாருமே முன்னாடி பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு ரோடு போயிட்டே இருக்கலாம். நமக்கு தேவை நல்ல ஒரு வண்டி. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால், நம்ம முதல்ல வந்தோம் பாருங்கள், மணாலியிலேருந்து வரும்போது டாச்சா தாண்டி அது அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி ரோட்டுக்கெல்லாம் சாதாரணமாக சாண்ட்ரோஸ், இங்கே ஆல்டோ, இந்த மாதிரி எல்லா காரும் டெல்லியிலேருந்து இந்த வழியாக வராங்க. நம்ம டெல்லியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் வழியாக வந்தால் ரோடு நல்லாயிருக்கு. லேக்கு நம்ம ஆக்சுவலாக மெயின் ரோடு அதில் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த படும் வில்லேஜ் வழியாக வந்ததுனால தான் இவ்வளோ சிரமம் வரும்போது. இப்போ அந்த படும் வில்லேஜிலேருந்து கார்கில் போகிறதுல ரோடு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஐயா பனியில் அந்த ஏதோ ஒன்று ஓடுது பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக பயந்து ஓடுது. ரோடை கிராஸ் பண்ணிச்சு. குட்டியாக முயல் மாதிரி தெரியுது, அது என்னன்னு தெரில. ஆனால் வால் நீட்டாக இருக்குது. ஓடி ஐஸு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கல. இப்போ பார்த்துரும். கொஞ்சம் அழுக்காக இருக்குது, ஐஸ் எல்லாம் தள்ளிடும். பியூர் ஐஸாக தாங்க இருக்கு. சால்ட் வாட்டர்லாம் இல்லை. நம்ம இதில் ஜூஸ் கடையில் சீவி போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு வந்து நிறைய பேர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் ஆரம்பத்தில் டியூட்டி போய் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் வந்து ஜெய்சல்மரில் இருந்தேன், ஜெய்ப்பூரில் இருந்தேன், ராஜஸ்தானில் இருந்தேன். பல ஊர், எல்லா ஊரும் சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. அதே போல் நம்ம படிக்கும் போதும் புக்கில் வந்து எல்லா ஊர் பேரும் ஸ்டேட்லேருந்து வரும், அந்த மன்னர் இந்த நாட்டில் இருந்தார், அந்த ஊரில் அது இருக்குதுன்னு. பட் அதெல்லாம் நம்ம இந்த டிரைவில் வரும்போது ரோட் சைடில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஊருமே ஒரு 200-300 கிலோமீட்டர் வரும். இன்னும் குறிப்பாக வந்து ஒவ்வொரு மிலிட்ரி பர்சனும் வந்து ஒரு குறிப்பிட்ட இயர் கண்டிப்பாக இந்த லே ஐஸில் வந்து டியூட்டி பார்க்கணும். அவங்களாம் வந்து சொல்லுவாங்க, அப்போது ஐஸில் இருந்த டவர் இல்லை, பார்க்க முடியாது, கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே சூழ்நிலை தான் இப்போ நாம் பார்க்கும்போது எந்த டவருமே இங்கே ஒர்க் ஆகலை. அவங்களாம் சொல்லியிருக்காங்க, தண்ணிக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த ஐஸை தான் வந்து சூடு பண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அது சாப்பிடும்போது ரொம்ப கிளியராக இருக்குது. ரொம்ப சுத்தமான தண்ணி ஐஸாக இருக்குது. அதை தான் நம்ம மெல்ட் பண்ணி சாப்பிட்றோம். மழை தண்ணி தான் இருக்கிறதுலே சுத்தமான தண்ணி. அது மழை தான் இங்கே பனி மழையாக பெஞ்சு ஐஸ் இதாக இருக்குது. ஸோ எல்லா மிலிட்ரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அந்தந்த ஊரில். இப்போ நம்ம அதை வந்து பார்க்கும்போது நானும் இந்த இடத்துக்கு வந்தேன்ற ஒரு பெருமை நிச்சயமாக எனக்கு அந்த சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்கு கிடச்சிருக்கு. காரில் வரணுன்றது தான் நம்மளுக்கு ஆசை. ஸோ நம்ம காரில் வந்துட்டோம். என்ன ஒன்று, போன வருஷம் வந்தால் என்னுடைய காரில் வந்தோம், அது அங்கேயே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த வருஷம் ரூட் கிளியர், ஒரு 15 நாள் டிலே பண்ணி வந்தோம். ஸோ ஒன் வே ரூட்டில் விட்டாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியுது. ஸோ வரணும்னு இருந்தால் மே 15ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி வந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லா ரூட்டும் ஓப்பன் ஆகுது. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி நேரத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துருந்தான். இன்றைக்கி ரெக்கவர் ஆகிட்டு தண்ணி இல்லை, கொஞ்சோட சுடு தண்ணி இருக்குது. ஸோ ஐஸை வந்து அந்த சுடு தண்ணியில் கலந்து குடிக்க போகிறோம். அதுக்காக தான் வந்து ஐஸை தேடி போடுறோம். வேறு வழி இல்லை, தண்ணி கிடையாது. கார்கில் டு படும் வில்லேஜுக்கு பஸ்ஸு போகுது. இன்னும் ஒரு 117 கிலோமீட்டர் கார்கில். 2 hours ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 மணி ஆகுது இப்போது. ஒரு 5 மணிக்கெலாம் போயிடணும். வழியில் நின்று நிறைய ஃபோட்டோ வீடியோ எடுத்துன்னு போகிறோம் ஒவ்வொரு ஏரியாவும். அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. வழி விடுங்க, வழி விடுங்க. எல்லாம் எப்படி இருக்குதுங்க மாடுங்க. சாதாரண மாடுங்க தான், மொத்தம் முடி முளைச்சுன்னு புசு புசுன்னு. எல்லாம் பால் கறக்குறாங்க. ஹைட்டு கிடையாது மாடுங்க, ஆனால் எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. அதுவும் குட்டி. ஐஸில் வளர்ச்சி இருக்காதுல்ல.
எப்படி போட்டு சொல்லு. ஒரு பக்கம் ஏற்றி ஓட்டி எப்படி ஓட்டினாலும் சரி. இப்போ ஐயோ கல் மாட்டிக்கும். இந்த பக்கம் ஏற்றி ஓட்டுருக்கலாம். நீ இடம் நிறைய இருக்கிற இடத்துல இதுலேயே ஒரு கல் இருந்துச்சுன்னா கஷ்டம். ஆஃப் ரோடு பாறைக்குள்ளே போகிறோம். ஒரு ஆர்னு கொடுத்துட்டு போகலாமே. லாங் ஆர்னு கொடுக்கணும். போகிறோம். ஓகே. இப்படியும் இருக்குது இமயமலை. எல்லா சூழ்நிலை மலையும் சாரல இருக்குது. நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி பாருங்களாம். ஹெச்டி லைன் ரெடி பண்ணுறதுக்கு கம்பம் கட்டின்னு இருக்கிறாங்க. ஆளுங்க ஏறிட்டு எல்லாமே மேனுவலாக தான் பண்ணுறாங்க. கயிறு கட்டி எந்த மிஷினரியும் இல்லை. மேலே போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ரோடு டேமேஜ். அதுக்கு தாண்ட ஸோ ரோட் டைவர்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. விட்டுருவோம். ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் வந்துட்டோம். கார்கில் ஒரு 60 கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம். இடத்துலலாம் எப்படி சிக்னல் என்ன ஒன்றும் புரியல. பிஎஸ்என்எல் சிக்னல் ஒர்க் ஆகுது. இப்போ தான் இருக்கும். இங்கே கிரீட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. ரோட்டே பேடு கட்டி விளாட்றாங்க. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் இதை போட்டுருக்காங்க. பாபே அப்படியே இந்த மலையை பார்த்தா ஏலியன் படத்தில் பார்ப்போம். இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவியில் ஏலியன் மூவி அந்த வர இது மாதிரி இருக்குது. வேற்று உலகம் தானா வந்தது. நம்ம பார்க்காத ஒரு உலகம் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி இருக்குது. என்ன மரம் தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. என்ன செடின்னு தெரில. நம்மளுக்கும் இந்தியில் கேட்க தெரில. அவங்களுக்கும் அது என்னென்னு புரிய சொல்லலை. கார்கில் அதில் சான்கோ இந்த இடத்துல இருக்கிறோம். வந்து ஒரு டீ ஆலு பரோட்டா சாப்பிட்டோம். சுடு தண்ணி வேணும்னு கேட்டேன். வச்சு கொடுத்துட்றாரு. டைம் இப்போ 7:35 ஆகுது நைட்டு. கார்கில் இன்னும் 2-3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரீச் ஆகிடும். வழி ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஒரு பாதி அளவுக்கு நல்லா இருந்துச்சு, பாதி மோசம்தான். கார்கில் வந்துட்டோம். அதுக்குண்டான அடையாளம் தான் அந்த லைட்லாம். தேசிய கொடி கலரில் லைட் ஏறி விட்ருக்காங்க கம்பத்தில் எல்லாமே. ஹோட்டல் டி ஜோசில்லா இங்கே தாங்க தங்கலாம்னு சொல்லிட்டு ரூம் எடுத்துருக்கோம். 4 பேருக்கு 2000 ரூபாய். பரவாயில்ல, ஒரு ரூம் நல்லாயிருக்கு. கார்கில் ஆஃபீஸ் ஆஃப் த அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கார்கில், லடாக் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது உள்ள பெய்டு பார்க்கிங்கே இருக்குதுன்றாங்க. சும்மா அப்படி வெளில சுற்றி பார்க்கலாம் வந்துட்டுருக்கோம். ஹோட்டல் இருக்குது. லைட் செட்டிங் பாருங்கள். பாண்டிச்சேரி வண்டி தான் தங்கியிருக்காங்களே. நம்ம பார்த்தோம் வண்டி பஞ்சர் என்னது. லோக்சபா எலெக்ஷன் ஆஃபீஸ் ஆஃப் த ஜென்ரல் அப்சர்வர் தங்குற இடம் போலக்குது. இங்கே எலெக்ஷன் நேரன்றதுனால இந்த மாதிரி இருக்குது. எலெக்ஷன் நடத்துகிறவங்க எல்லாம் இங்கே வந்து தங்கியிருக்காங்க. எல்லாம் இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருந்திருக்க முடியுது. இங்கே எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. பட் இங்கே எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, இன்னும் முடியலை. ஸோ அடுத்த வட்டமாக அப்படியே கார்கில் இந்த இடத்துல அப்படியே ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இருக்க ஹோட்டல் அதை சாப்பிட்டு ரூமுக்கு போக போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி கார் எடுக்கணும், பணத்தையும் கட்டணும், மார்க்கெட்டுக்கும் கூட்டுன்னு போகணும், எல்லா வேலையும் செய்யணும். எந்த நோவும் அவனை மாதிரி சும்மா